ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த வீடியோக்கு லைக் மட்டும் போடுங்க. வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கின் கேர் வீடியோ தான். எதை வச்சுன்னு பார்த்தீங்கன்னா பாதாம் பருப்பு வச்சு தான். பாதாம் பருப்பை வச்சு எப்படி ஃபேஸ் பேக் போடுறதுங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பாதாம் க்ரீம் தான் ரெடி பண்ண போகிறோம். நான் போடுற எல்லா ஃபேஸ் பேக்காக இருந்தாலும் ஹேர் பேக்காக இருந்தாலும் ஒரு 1 வீக் ஆர் 10 டேஸ் வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணால் தான் இது லைஃப் டைமாக உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். இல்லைனா நீங்கள் ஒரு டைம் போட்டுட்டு எனக்கு வரலன்னு சொல்லாதீங்க. நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டே வந்தால் தான் நான் என்ன பண்ணுறேன்றது உங்களுக்கு தெரியும். முத நாள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பாதாம் பருப்பை எடுத்துருக்கு. அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கேன். அப்போ தான் மறுநாள் மார்னிங் எனக்கு அந்த தோலை ரிமூவ் பண்ணிவிட்டு பருப்பை மட்டும் எடுத்து க்ரீம் ரெடி பண்ண ஈஸியாக இருக்கும். மறுநாள் மார்னிங் எப்படி ஊறியிருக்கு பாருங்கள். நான் போடும்போது எவ்வளோண்டு இருந்தது, இப்போ எவ்வளோ ஃபுல்லாக இருக்குன்னு டபுள் த சைஸில் இருக்குது பாருங்கள். இப்போ இதில் உள்ள ஸ்கின் நமக்கு தேவையில்லை. ஸ்கின்னை ரிமூவ் பண்ணிவிட்டு அதில் உள்ள பருப்பு மட்டும் தான் நமக்கு தேவை. அது எல்லாத்தையும் உரிச்சிட்டு நான் இப்போ காட்டுறேன் உங்களுக்கு. இந்த பேக்கை எப்போ போட்டாலுமே நீங்கள் நைட்டு போடுங்க. அப்போ தான் நல்லா ஃபுல் பெனிஃபிட்டாக இருக்கும். ஏன்னா நமக்கு நைட்டு பேக் போட்டு முடிச்சதுக்கப்புறமேட்டுக்கு வாட்டர் வச்சு தான் வாஷ் பண்ணுவோம். அது அது அப்படியே அதோட போய் தூங்கும்போது மார்னிங் எழுந்திரிச்சு பார்க்கும்போது ஸ்கின் நல்லா க்ளோவாக இருக்கும். நீங்கள் கண்டினியூவாக ஒரு 10 டேஸ் வரைக்கும் நீங்கள் போட்டுகிட்டே வந்தால் உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் நல்லாவே தெரியும். உங்கள் ஸ்கின் எவ்வளோ க்ளோவாக இருக்குங்கிறது. இப்போ எல்லா பருப்பையும் நான் உரிச்சு வச்சுட்டேன். பாதாம் பருப்போட பெஸ்ட்டு ஃப்ரெண்டுன்னே சொல்லாங்க குங்குமப்பூ. குங்குமப்பூ அடுத்த ஒரு இன்க்ரீடியண்ட்டு தான். இது நம்ம சேரும்போது ஸ்கின் ரொம்ப க்ளோவாகும். இப்போ நான் ஒரு மிக்ஸி ஜாரில் பாதாம் பருப்பு குங்குமப்பூ ரெண்டுத்தையுமே ஒன்றா சேர்த்து போட்டு நல்லா நைஸாக, அதாவது பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்க போகிறேன் இப்போது. அதுதான் நமக்கு இப்போ தேவை. அதுதான் க்ரீம் நமக்கு கிடைக்கிறது. இதில் நான் கொஞ்சோண்டு தண்ணி மட்டும் ஊற்றிக்கிறேன். நீங்கள் வேறு எதுவும் ஊற்றாதீங்க. ஏன்னா இது 10 டேஸ் வரைக்கும் மட்டும்தான் நம்மளால் ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும். அதுக்கு மேலே வச்சுக்க முடியாது. அரைச்சது எல்லாத்தையும் நான் இப்போ பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இது நமக்கு 10 டேஸ் வரைக்கும் தான் யூஸ் பண்ண முடியும். திருப்பி இந்த பேட்ச் தீர்ந்துச்சுன்னா திருப்பி ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. இது ஃப்ரிட்ஜில் 10 டேஸ் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நமக்கு க்ரீம் ரெடி ஆகிட்டு, இந்த க்ரீம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இந்த மாதிரி தான் இருக்கும். நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. நீங்கள் பிளாஸ்டிக் பாட்டிலில் ஸ்டோர் பண்ணாதீங்க. ஒரு பாட்டில் கிடச்சிதுன்னா, குட்டி பாட்டில் கிடச்சிதுன்னா அது மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அந்த லைஃப் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம ஒரு ஃபேஸ் பேக்குக்கு போகலாம். இதை வச்சு எப்படி பேக் போடுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் எடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா இது நலுங்கு மாவு பவுடர். உங்கள்கிட்ட நலுங்கு மாவு பவுடர் இருந்தால் நலுங்கு மாவு பவுடரே யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லைனா கடல மாவும் அரிசி மாவும் ஈக்குவல் குவான்டிட்டி எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது கொஞ்சோண்டு கஸ்தூரி மஞ்சள் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட். இது எல்லாமே பேஸ்ட்டு, நாங்கள் நலுங்கு மாவு பவுடர், கஸ்தூரி மஞ்சள் எல்லாமே நான் வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணது தான். இதை வச்சு தான் நான் பண்ணுவேன். மேக்ஸிமம் நான் வீட்டிலே தான் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ணுவேன். ஏன்னா பசங்களுக்கும் சேர்த்து யூஸ் பண்ணுறதுனால. எனக்கு டீ காம்பினேஷன் ஸ்கின் அப்படிங்கிறதுனால நான் ரோஸ் வாட்டர் எடுத்திருக்கேன். என் பசங்களுக்கும் காம்பினேஷன் ஸ்கின், அவங்களுக்கு மில்க் சரி வராது. ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்க மில்க் ஆட் பண்ணிக்கோங்க. காம்பினேஷன் ஸ்கின் இருக்கிறவங்க உங்களுக்கு ரோஸ் வாட்டரும் ஆட் பண்ணலாம். அப்படி இல்லைனா ஹனி கூட ஆட் பண்ணலாம். இந்த பேக் எனக்கு மட்டும் இல்லைங்க, என் 2 பசங்களுக்கும் சேர்த்து தான் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இதை நான் நைட்டு தான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். என் கையில் போட்டு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஆல்ரெடி நான் போட்டு 3 மந்த்துக்கு மேலே ஆகுது. நான் திருப்பி ரொம்ப நாள் கழிச்சு தான் இப்போ திருப்பி இந்த பேக் போடுறேன் நான். இந்த பேக் கொஞ்சம் ட்ரை ஆகட்டும். ட்ரை ஆனதுக்கப்புறம் காட்டுறேன். இப்போ ட்ரை ஆகிடுச்சு. லைட்டாக தண்ணி வச்சு லைட்டாக டேப் பண்ணி விட்டுட்டு அதை நல்லா மசாஜ் கொடுங்க. மசாஜ் கொடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு நல்லா டெட் ஸ்கின் எல்லாமே ரிமூவ் ஆகி வெளில வரும். நான் எப்படி பண்ணுறேனோ அதை அப்படியே ஃபேஸில் பண்ணுங்கள். அப்படி பண்ணும்போது இன்னுமுமே நமக்கு பிரைட்னஸ் கொஞ்சம் நல்லாவே கிடைக்கும். அதுக்காக தான் இந்த மசாஜ் கொடுக்குறது. பண்ணிவிட்டு காட்டுறேன் பாருங்கள். நான் இப்போ போட்டு 3 மந்த் ஆகுது. ஆனால் என் ஸ்கின் எப்பவுமே இப்படி தாங்க இருக்கும். ஏன்னா இது போட்டு போட்டு எனக்கு இப்படியே பழகிடுச்சு. அதனால தான் ஸ்கின் எனக்கு டிஃப்ரென்ஸ் எதுவும் 2 கைக்குமே தெரியல. நீங்கள் போட்டுகிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு இருக்கிற ஃபேஸ்க்கும் அப்புறம் இது போட்டதுக்கப்புறம் இருக்கிற ஃபேஸ்க்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் தெரியும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ஒரு ரிசல்ட் கிடைக்கும் உங்களுக்கு. இந்த பேக்கை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.
எந்த டவுட்னாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோ வேணும்னாலும் சொல்லுங்கள், அதுவும் நான் போடுறேன் நான். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.